டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. இதுகுறித்து பல்வேறு கோணங்களிலும் விசாரணை நடைபெறும் நிலையில் இது தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்க வாய்ப்பில்லை என்பது தெரியவந்துள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் 6:52 மணி அளவில் காரில் குண்டை வைத்து வெடிக்கச் செய்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்தது. இந்நிலையில் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபடுத்தப்பட்ட ஹூண்டாய் i20 கார் ஏறத்தாழ 7 மணி நேரம் டெல்லியை சுற்றி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த காவல்துறை நேற்று முன்தினம் காலை 7 மணி அளவில் ஃபரிதாபாத்தில் உள்ள ஏசியன் மருத்துவமனை பகுதியில் காரை கண்டறிந்துள்ளனர். அங்கிருந்து டெல்லி நோக்கி வந்த கார் காலை 8:13 மணி அளவில் பதர்பூர் டோல்கேட் வழியாக டெல்லி எல்லைக்குள் நுழைந்தது தெரியவந்தது. முகக்கவசம் அணிந்தபடி உமர் நபி காரை ஓட்டியது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. பின்னர் வடக்கு டெல்லியில் உள்ள காஷ்மீர் கேட், தர்யாகஞ்ச், சுனேஹரி மஸ்ஜித் மற்றும் செங்கோட்டை உள்ளிட்ட பல முக்கிய இடங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் இந்த கார் சென்றது பதிவாகியுள்ளது. அதன்பின் மாலை 3:19 மணி அளவில் செங்கோட்டை பகுதியில் உள்ள சுனேரி மஸ்ஜித் அருகே உள்ள பார்க்கிங்கில் கார் நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக கார் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் காரை விட்டு உமர் நபி வெளியே வரவில்லை என்பது சிசிடிவி கேமரா பதிவு மூலம் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து 6:48 மணி அளவில் பார்க்கிங்கை விட்டு வெளியே வந்த கார் சரியாக 6:52 மணி அளவில் வெடித்தது தெரிய வந்தது. செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் சுபாஷ் மார்க் பகுதியில் கார் வெடித்தது. நிலையில் குண்டுவெடிப்பு சம்பவம் தற்கொலைப்படை தாக்குதல் இல்லை என்று விசாரணை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. குண்டு முழுமையாக உருவாக்கப்படாமல் வெடித்ததாகவும், முழுமையான குண்டு வெடித்திருந்தால் அதன் தீவிரத்தன்மை பயங்கரமாக இருந்திருப்பதுடன் பெருமளவில் உயிர் சேதம் நிகழ்ந்திருக்கக்கூடும் எனவும் தடயவியல் ஆய்வில் தெரிய வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பயங்கரவாத அமைப்புகளைப் போன்று ஃபரிதாபாத் மாடல் செயல்பட்டு வந்தது ஏற்கனவே அம்பலமானது. நெருங்கிய கூட்டாளிகளான முஜாமில் ஷாகில் மற்றும் அப்துல் அஹ்மத் ராதர் உள்ளிட்டோர் அடுத்தடுத்து கைதானதாலும் உமர் நபி பதற்றமடைந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை உமர் நபி நிகழ்த்தியதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.